பூவேந்தநாதரை போய் வேண்டி கேப்பா, பூ எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ. ஒரு மனிதனுக்கு வந்து இருக்கக்கூடிய சாபத்திலேயே மிகப்பெரிய சாபம் ம். பித்ரு சாபம். உள்ளே இறைவனை பார்க்கும் பொழுது அவர் சூடியிருந்த மாலை கூட வாடாம இருந்திருக்கிறது. இப்ப முருகனுக்கு மாலை போடுறவங்க முருகன் சன்னதிக்கு தான் மாலை போடணும். ம். ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்க ஐயப்பன் சன்னதிக்கு முன்னாடி தான் மாலை போடணும். ம். ஆனா இங்குள்ள பக்தர்கள் இவங்களுக்கெல்லாம் தகப்பனார், எல்லாத்துக்கும் தகப்பனார் இவர் தான். சரி. ஆனா நாங்க இவங்களுக்கு முன்னாடியே மாலை போடணும், இங்கதான் வந்து மாலை போடுவாங்க. திருமதி ஆர்பிகே ராஜராஜேஸ்வரி நாச்சியாருக்கு பாத்தியப்பட்ட ஆலயம். பிரசாதம் வந்து குருக்கள்கள் செய்வதை தவிர மற்றவர்கள் வந்து பார்க்க கூடாது. முன்னை அப்படின்னு சொல்லுவது பழமை. ம். இந்த முன்னை மரம் வந்து என்றுமே பசுமை மாறாத மரமாகும். சிவபெருமானின் மனைவியை இன்னொருவன் வந்து திருமணம் செய்வது ஏற்றுக்கொள்வது அல்ல. இல்ல எனக்கு தெரியாது. சுடலை பிடுங்கிறது எனக்கு கண்டிப்பா தெரியாது. இறந்தவர் உடலில் இருந்து வரக்கூடிய அந்த சாம்பல். மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு? இருக்கிற பிறவிலேயே பாவப்பட்ட பிறவி மனித பிறவி தான் சொல்றாரு. தண்ணி மழை பெஞ்சு தண்ணி கொஞ்சம் கூட வந்துச்சுன்னா மேல ஏறும். கல்லு மேல ஏறி. மேல ஏறும். சிவபெருமானின் திருவிளையாடல் மொத்தம் 64. சரிங்க. அதுல 57வது திருவிளையாடல் நிகழ்ந்த ஸ்தலம் இந்த ஸ்தலம். இது வந்து ஃபாரஸ்ட் சேர்ந்த ஏரியா. இந்த ஃபாரஸ்டுக்குள்ள ஏகப்பட்ட மரங்கள் இந்த வாரம் இருந்திருக்கு. ஸோ ராமநாதபுரம் சொன்னாவே பஞ்சம். இந்த சுரங்கம் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் என்ன சொல்றாங்க, மேலச்செலவுன்னு ஒரு சிவன் கோயிலுக்கு போகும்னு சொல்லுவாங்க. சில பேர் நேர உத்தரவசமங்க கோயிலுக்கு போகும்னு சொல்லுவாங்க. சில பேர் நேர ராமநாதபுரம் அரண்மனைக்கு போகும்னு சொல்லுவாங்க.